குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு புது விலாகோட தான் நான் வந்திருக்கேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் 100% நம்புகிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரமங்கலம் நைட் லைஃபு ப்ளஸ் வந்து பப்பு பார்ட்டி எப்படி ஹேப்பனிங்காக கோரமங்கலம் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த விலாகில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோரமங்கலாவுக்கு வந்து நான் சந்தாபுராலேருந்து கோரமங்கலாவுக்கு பஸ் எடுத்து தான் போயிருந்தேன். எனக்கு வந்து கோரமங்கலாவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 ருபீஸ் வந்து பஸ் டிக்கெட் ஆச்சு. அங்கேருந்து நான் நேராக ஃபோரமில் போய் இறங்கிட்டேன். இது வந்து ஃபோரமில் எடுத்த கிளிப்பு தான். ஃபோரமில் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர்னு நினைக்கிறேன். 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபுட் கடையும் இருக்கும். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ தான் அது. என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு சாம்பாரை விட, ரசத்தை விட, வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை விட இங்கே இருக்கிறதெல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்காதுன்னு தான் என்னோடய பிலீஃபு. சும்மா ஒரு ஹைப்புக்காக என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக வந்து சாப்பிட்றாங்களா, இல்லை வந்து நான் வந்து ஒரு ரிச் காய் என்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிற ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வராங்களான்னு எனக்கு நிஜமாவே புரியல. நாங்கள் வந்து போய் சேர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 5:30. நாங்கள் ஒரு 7-8 வரைக்கும் நாங்கள் கோரமங்கலாவில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், கோரமங்கலா விட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஹேப்பனிங்காக இருக்க ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா, கோரமங்கலாவில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுமே ஹேப்பனிங்காக தான் இருக்கும். இன்னும் இங்கே வந்து ஃபோரம் இருக்க மாலில் இருக்கிறது வந்து 8th பிளாக், 9th பிளாக், 7th பிளாக் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அந்த 8th, 7th, 9th இந்த பிளாக்கெல்லாம் தான் ரொம்ப ஹேப்பனிங்காக தான் இருக்கும். இங்கெல்லாம் தான் பப்பு வந்து ஜாஸ்தி. எக்ஸ்சேஞ்சர் ஆஃபீஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் ஃபோரம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரீட்டு, இங்கே எல்லாமே வந்து பப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும், ரொம்ப பாஷாகவும் இருக்கும். இங்கே இருக்க ஏரியாவும் ரொம்ப பாஷாகவும் இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப வந்து பாஷாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் தேடி பிடிச்சி 9th பிளாக்கில் போயிட்டு ஒரு ரோட்டு கடையில் வந்து கோபி மஞ்சூரியன் ரைஸ் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டோம், நானும் என்னோடய சிஸ்டரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு DYUன்னு ஒரு ஆர்ட் கெஃபேன்னு ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃபேமஸான கெஃபே அது. அந்த கெஃபே கூட 9th பிளாக்கில் தான் இருக்குது. நான் வந்து இதோட செகண்ட் டைம் வந்து போயிருக்கேன். உள்ளே போனோன்னா நம்ம புக் பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மெனுவே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 250 ரூபா 300 ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் நானும் என் சிஸ்டரும் வந்துட்டோம். நாங்கள் 70 ரூபா கொடுத்து கோரமங்கலாவில் வந்து கோபி மஞ்சூரியன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் காட்டிகிட்ருக்கேன் இல்லை பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் தான் நிறைய பப்புங்கள்லாம் இருக்கும், ரொம்பவே ஹேப்பனிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மணி 7 தான் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் டைம் ஆக 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 வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருவாங்க, பொண்ணுங்க பசங்க, மெயினாக வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து வருவாங்க. இங்கே எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பயங்கரமாக, நம்ம ஊர்க்காரங்களும் வருவாங்க, வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. நம்ம ஊர்க்காரங்களும் கொஞ்சம் இதுன்னு கிடையாது, எல்லாருமே வருவாங்க. இவங்க தான் வருவாங்க, அவங்கள தான் வருவாங்கன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது, எல்லாருமே வருவாங்க. என்ன கேட்டால் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா போய் பார்க்கலாம், நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஹேப்பனிங்காக இருக்கா, இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேணால் நம்ம போகலாமே தவிர, இப்போ நமக்கு வந்து இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்குன்னு வந்து நான் யாரையும் வந்து நீங்கள் போய் குடிக்கக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாது, பார்ட்டி பண்ணக்கூடாது நான் சொல்ல விரும்பலை. அது அவங்களோட சாய்ஸ். வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது ஓகே, நீ வந்து ஆஃபீஸ் பார்ட்டியில் வந்து நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸ் பார்ட்டிக்காக போகிறீங்க, ஒரு டீமாக போகிறீங்க அப்படிலாம் இருந்தால் வந்து ஃபைன். அங்கே பாருங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் லைவாக எப்போயாவது ஆடிருப்பாங்க, அதை தான் அங்கே போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பார்ட்டிக்காக போகிறீங்கன்னா ஃபைன், ஒரு கேங்காக போகிறீங்கன்னா ஃபைன், சும்மா எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னா ஃபைன். இல்லை வந்து நீங்கள் தனியாக ஒரு சிங்கிள் பொண்ணாக இருக்கீங்க, 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க சேர்ந்து போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு போயிட்டு ஒரு நேரமாகவே கிளம்பிடுங்க. ஒரு 8 மணி, ஒரு 8:30 அந்த மாதிரி கிளம்பிடுங்க. அங்கே வந்து ஒரு நைட்டு 9, 10, 11. இங்கே வந்து பெங்களூர் சேஃபாக தான் இருக்கும், நமக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். பெங்களூர் சேஃப்டிக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த பப்புக்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் வந்து சில பப்லலாம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி, பொண்ணுங்களுக்கு வந்து சில பர்டிகுலர் ட்ரிங்க்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நான் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்போ ட்ரங்க் அண்ட் டேடுன்னு ஒன்றில் வந்து பொண்ணுங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. பொண்ணுங்களாக இருக்கீங்கன்னா, ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா, இப்போ தான் பெங்களூருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி இது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் பொண்ணுங்களாம் ட்ரை பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நமக்கு என்ன சேஃப்டி நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியம். இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் சொல்லப்போனால். குடிக்கிறது,
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல்ஸ் திங் தானே. இதுக்கு ஏதாவது இருக்கா? இது வந்து எப்படி சொல்கிறது, மெட்டீரியல்ஸ் திங் தான் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். அதனால் வந்து பெட்டர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து கரெக்டாக 8 o'clock கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சரி இதெல்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். இந்த ஸ்ட்ரீட் பூராமே நிறைய பப்புங்க தான் இருக்கும். பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். நாளைக்கெல்லாம் சண்டே நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஹாப்பனிங்காக இருக்கும். என்ன நான் சொல்லுவேன்னா, நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம், தப்பு கிடையாது. சுற்றி பாருங்கள், போய் பாருங்கள். களவும் கற்று மற அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால் கற்றுட்டு மறந்துடுமா நான் அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு நான் மறந்துடுவான்னு ட்ரையே பண்ணாதீங்க. என்னோடய ஒப்பீனியன் அதுதான். நம்ம எந்த மாதிரி வந்திருக்கோம், இந்த மாதிரி பெரிய பெரிய பாஷ் கிட்ட பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் போய் கூத்தடிப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன பண்ணிவிட்டு என்ன மாதிரி விஷயத்துலலாம் அங்கே ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட நியூஸில் வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பலை. என்னோடய vlogல வந்து அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. அதனால் நம்ம எங்கே போயிட்டு எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். அதை தான் நான் வந்து சொல்லுவேன். இத்தோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்து கிளியர் கட்டாக இன்னொரு vlog எடுக்க அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய vlogs வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். கோரமங்கலா இன்னொரு பார்ட் 2 மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். எல்லோரும் வந்து வீக்கெண்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.